சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறந்த நெசவாளர்களுக்கு விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷும் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இந்த விருது குறித்த விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று கைத்தறி துணிநூல் மற்றும் கதர் துறையின் சார்பில் 2024-25 ஆண்டு மாநில அளவில் பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த நெசவாளர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 8 விருதாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும், சிறந்த வடிவமைப்பாளருக்கு விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 2 விருதாளர்களுக்கு 1,50,00,000 ரூபாயும், சிறந்த இளம் வடிவமைப்பாளர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 3 விருதாளர்களுக்கு 2.25 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 13 விருதாளர்களுக்கு 23.75 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் வழங்கினார். குறிப்பாக இந்த நிகழ்வுல கைத்தறி துணிநூல் மற்றும் கதர்துறை அமைச்சர் ஆர் காந்தி, அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 108,90,00,000 ரூபாயில் மதிப்பீட்டில் 11 திருக்கோவில்களில் 18 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். முன்னதாக இந்த 23 நபர்களுக்கு இந்த 23.7 லட்சம் ரூபாய் காசோலையை மொத்தம் 13 நபர்களுக்கு முதலமைச்சர் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காயத்ரி, நன்றி அபினேஷ் விவரங்களுக்காக.